ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். நேத்தோட வீடியோ இதுங்க. மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம், என்னோட பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் மீன் சால்னாவும் மீன் வறுத்தும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் 2 மீனாக கலந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சால்னாக்கு பார்த்தீங்கன்னா 2 3 மீன் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா சால்னா சூப்பராக இருக்கும். மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க மத்தி மீனில். அது வந்து விலையும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சால்னாலாம் வச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பியாக பொரிச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் மத்தி மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மத்தி மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கராவும், அது கூடவே வந்து வெலை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் நானும் என் பாப்பாவுமா சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டோம். உப்பு சேர்த்து கடைசியில் கழுவி எடுத்துட்டோன்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். மீன்லாம் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா சால்னா தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சால்னா வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன். மீன் கழுவிட்டு வறுக்கிறதுக்கு குழம்புக்கெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சால்னா தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சால்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெந்தயமும் ஜீரகம் மட்டும் போடணும். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்கக்கூடாது மீன் சால்னாக்கு. வெந்தயமும் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, ஒரு கை அளவு நிறையா பூண்டு சேர்த்துருக்கேன். சால்னா கொஞ்சம் அதிகமாக வைக்கிறனால பூண்டு தாளிக்கிறப்பவே சேர்த்துட்டோன்னா மீன் சால்னா வந்து நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி தக்காளியை நைஸாக கட் பண்ணி, இது மாதிரி சாப்பர் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நம்ம நல்லா சாப் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக வந்துடும். நம்ம மிக்சியில் போட்ட மாதிரி நல்லா சூப்பராக கட் பண்ணி வந்துடுங்க. இதையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீன் சால்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 3 மீன் கலந்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் வெந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். சோறும் வந்து அடுப்பில் வெந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன். சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தேங்காய் வந்து சேர்த்தாச்சு. மீன் சால்னா வந்து கொஞ்சம் திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கீரையும் சேர்த்துட்டேன். மீன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாங்காவையும் சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பழுத்திருந்தது. இது வந்து மீன் சால்னாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக பழுத்த மாங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லாமணி மாங்காய் தான். இதையும் சேர்த்துட்டு ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கெல்லாம் வறுக்கிறதுக்கு மசாலா சேர்த்துட்டாங்க தனித்தனியாக. மீன் வறுக்கிறதுக்கு மசாலா சொல்கிறேன். மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நம்ம வந்து மீனில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நான் மத்தி மீன், சங்கரா மீன், வெலை மீனோட தலையெல்லாம் சேர்த்துட்டேன். சால்னா வந்து செம்ம சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தேன். மீன் வறுக்கிறதுக்கும் மசாலாலாம் போட்டு தனித்தனியாக ரெடியாக வச்சிருச்சு பாப்பா. இப்போ இதை வந்து நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துடலாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. எந்த விதமான கலர் பொடியும் நான் சேர்க்கலை. காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கலர் கிடைக்கும் உங்களுக்கு.
மீன் வறுக்கிறதுக்கு நான் திருப்பியும் உங்களுக்கு மசாலா சொல்கிறேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு பிஞ்சு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு, கல் உப்பு சேர்த்து, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி மசாலா அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வறுத்தெடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சால்னாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் உடையாமல் இருக்கணும், ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. மீனும் வறுத்தாச்சுங்க. சால்னாவும் மீன் வறுவலும் செம்ம சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சால்னாவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழஞ்சிராமல் கொஞ்சம் பருக்கையாக இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பரான மீன் சால்னாவோட மீன் தலையை வச்சு சாப்பிட்டாச்சு மாங்காயோட. வேறு லெவலாக இருந்ததுங்க மீன் சால்னாவும் மீன் வறுவலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.